ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டேரட் ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குரல் வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். இதில் 3 பைல் வைக்கிறேன். இந்த பைல் ரீடிங் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் தெரியும், அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட இஷ்ட தெய்வங்கள், இப்போ வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, இல்லைனா வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகரை ப்ரே பண்ணுறீங்கன்னாலும், இல்லை கணக்கம்பட்டி அப்பா இந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறீங்கனாலும் அவங்கள மனதில் நிறுத்திக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி பிரபஞ்சத்தின் குரல் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க மைக்கேல் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க, உங்களோட தேடல்கள் என்ன, இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டிவைன் கைடன்ஸ் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்களா, டிவைன் கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க, தெரியுதா? டிவைன் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கீங்க. அதை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களை விட கொஞ்சம் ஹையர் செல்ஃபான பர்சன்கிட்ட நீங்கள் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. சரியா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு உங்கள் ஃபாதர் மதர் கிட்ட கேட்கலாம், இல்லைனா டீச்சர்ஸ், இப்போ வந்து படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட அந்த அதாவது உங்களுக்கு ஈக்குவலான இப்போ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லாமல் உங்களை விட கொஞ்சம் பவரில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களோட பிரச்சனை அந்த மாதிரி. இது சாதாரண பீப்புளால் தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக இருக்கா உங்களுக்கு பொசிஷன்? நான் கொஞ்சம் கேமராவை அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போது இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவுகளை கொஞ்சம் உங்களோட ஹையர் செல்ஃபோட அந்த கைடன்ஸோடு எடுங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யார்கிட்டயாவது மாஸ்டராக உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான முடிவுகளை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் அவேராக இருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் ஏரியல், சக்ஸஸ்ஃபுல், ஸ்டேபிள், அக்காம்ப்ளிஷ்மெண்ட், பவர்ஃபுல். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கான பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் இதில் கூட நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுத்திருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து எனர்ஜி நல்லா இருக்குது. நீங்கள் உங்களோட எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அதாவது இத்தனை நாள் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தால் அந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆகி இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி, இல்லைனா உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் சரி, இல்லை ஃபைனான்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்குது. கிங் ஆஃப் ஏரியல் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதை வந்து விட்டுடலாமா வேணாமா இல்லை அப்படிலாம் ஒரு மைண்ட் இல்லாமல் ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த எனர்ஜியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? எப்படி யார்கிட்ட எதை பேசணும், எப்படி பேசினா இந்த விஷயம் நடக்கும், அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஓகே. அடுத்தது பேஜ் ஆஃப் மைக்கேல். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள், உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் காட் வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துகிறாங்க. நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. நியூ சேலஞ்சஸ் அண்ட் யூ ஹாவ் நீங்கள் அந்த நியூ சேலஞ்சஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸும் கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. புது விஷயங்களை கற்றுக்கிறது, இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து
எஃபெக்ட்டும் போடுவீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? அதனால் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நியூ சேலஞ்சஸான விஷயங்கள் நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அது ஒரு பர்டிகுலர் ஒரு படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் உங்கள் லைஃபுக்கு அது ரொம்ப பெனிஃபிட். ஒரு ஹாபியாக நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தா கூட அதை கூட நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஓகேவா? வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தரோவாக செக் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது எரர் இருக்கா, இந்த விஷயத்தை பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா, என்ன பெனிஃபிட் இருக்கும், இல்லை என்ன ட்ராபேக் இருக்கும், எல்லாமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணி நீங்கள் இன்றைக்கி முடிவெடுக்கணும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களோட டிவைன் பவர், உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. சில பேர் வந்து இன்றைக்கி பேட்ஸ் பார்ப்பீங்க, ஒரு சிலருக்கு வந்து அவுல் வந்து நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ஒரு பிக்சர் மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். அவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பேட்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு நல்ல லக், ஒரு சைனுக்காக தான் அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு, நீங்கள் எடுத்திருக்க அந்த முடிவுகள் கரெக்டு, நீங்கள் இது வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைன் அது உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஸ்ட்ரக் இருக்கும். அதுக்கு என்ன உங்களுக்கு கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரோ அது உங்களுக்கானது. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த சேலஞ்சஸில் நீங்கள் இருக்கீங்களோ அது உங்களுக்கு பொருந்தி இருக்குன்னா டக்குன்னு அது உங்களுக்கான கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது வேறு ஒரு இதில் வருது அப்படின்னா, வேற ஒருத்தருக்கான சேலஞ்சஸ் சொல்கிறாங்க, அதுக்கான கைடன்ஸ் வருதுன்னா அது வேற ஒருத்தருக்கு வந்த மெசேஜ்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேவா? புரியுதா? சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் வச்சுருக்காங்க பிரபஞ்சம் அப்படின்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கலாம். ஓ, பைல் 1 சூஸ் பண்ண மக்கள் சில பேர் நீங்கள் பைல் 2வும் செலக்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனியோ இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள். நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களோட மன ஓட்டம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அந்த எனர்ஜியை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பார்ட்னர், இப்போது சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில் எனர்ஜி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு எப்படின்னா நீங்களும் ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த விஷயங்களை நீங்கள் வந்து தருவீங்க. மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது, உங்கள் கூட இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது, உங்ககிட்ட அதாவது நீங்கள் வந்து ஒரு மெயிலுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபீமேல் உங்களோட மனைவி கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அது மாதிரி உங்கள் லவர், இப்போ நீங்கள் லவர்ஸாக இருந்தீங்கன்னா லவர்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம் நிறைவாக இருப்பீங்க, கரேஜாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு எல்லாமே ஒரு வந்து என்ன சொல்கிறதுனா எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்க. நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. எஸ்பெஷலி கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி லவ்வர்ஸ், அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க இன்றைக்கி. ஓகேவா? ஃபேமிலியில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, தி எம்பரர். எஸ், பாருங்கள், எல்லாமே வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி அதிகமாக தெரியுது. நீங்கள்லாம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. ஒரு குடும்பத் தலைவனாக, இல்லைனா ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறது, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு பதவிகள் வகிச்சிட்ருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தயங்காமல் அந்த முடிவுகளை எடுப்பீங்க. தீர்க்கமாக உட்காந்து ஆலோசனை செஞ்சு
இதுக்கு இதுதான் தீர்வு, இதை இப்படித்தான் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம். அது கரெக்டாகவும் இருக்கும். சரியா? அதனால் இத்தனை நாள் இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுக்க போகிறீங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எடுக்கிற முடிவுனால அதை வந்து மாற்ற போகிறீங்க. அதனால் வந்து உங்களோட பிளான்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். காட் பிளஸ் யூ. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 5 ஆஃப் ஏரியல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் இன்றைக்கி நீங்கள் வந்து தேவையற்ற உங்களோட எண்ணங்கள், தேவையற்ற நெகட்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்கள் தாட் ஓட்டினீங்கன்னா அது உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை தடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ஒரு வந்து இது வந்து இதுதான் நிரந்தரமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. எப்படின்னா உங்களோட பாஸ்ட் இல்லை கரண்ட்டில் கூட சில இழப்புகள்லாம் இருந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது, ஒரு சிலருக்கு ஃபைனான்ஸில் இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரலை, அதுலேயே முழுகிட்டீங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட அந்த முழுத்தன்மை, உங்களோட திறமை, உங்களோட இதெல்லாமே வந்து இதாகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உங்களை வந்து பக்குவ நிலைக்கு கொண்டு வாங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். சரியா? இதை அந்த நெகட்டிவான தாட்லேயே இருக்காதீங்க. கொஞ்சம் வெளில வாங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிவைன் கொடுக்குறாங்க, அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் அதை வந்து பார்க்கணும். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், ஒவ்வொரு இதில் இருப்பீங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுங்கிறத டக்குன்னு ஸ்பார்க் உங்களுக்கு தெரியும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கான மெசேஜ்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. பைல் 2 எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இன்றைக்கி வந்து பிரபஞ்சத்தின் குரல் என்ற டாப்பிக்கில் நம்ம இந்த டாபிக் பார்த்துட்ருக்குறோம். இப்போது பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ். நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் வழிபட்டாலும் சரி, முருகர் பக்தராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கமெண்ட்டில் ஒரு தேங்க் பண்ணுங்கள். Queen of Michael, Page of Raphael. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து இன்றைக்கி ஒரு சில முடிவுகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். கொஞ்சம் நல்ல ஒரு மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் வச்சுக்குவீங்க. கரெக்டான முடிவு எடுக்க போகிறீங்க.
இத்தனை நாள் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட வேலையில், இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முக்கியமான முடிவுகள் ஒரு அதாவது இங்கே சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடம் கிடையாது. இனிமேல் வந்து நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன். நான் எடுக்கிற முடிவு கரெக்டு தான். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணால் சரியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் பாஸ்டில் பட்ட அந்த வலிகள், வேதனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும், எதை எப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஓகேவா? நீங்கள்லாம் ஒரு அபவ் 35, 40 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் தெரியுது. சில பேர் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கன்னி அண்ட் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் அதுதான் தெரியுது, இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஓகேவா? அடுத்தது பேஜ் ஆஃப் ரெஃபேல். எஸ், இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்காக சில முக்கியமான முடிவுகள் உங்களோட ஹெல்த்துக்காகவும் சரி, ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணலை, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஜாப் கேரியருக்கு, உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். ஒரு நியூ சேலஞ்சஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அது உங்களால் முடியும். நீங்களே அதை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் உங்களுக்கான அந்த விஷயங்களை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, உங்களுக்கான ஒரு ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டிக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி மைண்டில் உங்களுக்கு தோணும். அதை செய்யுங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்துக்காகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது, இல்லை ஒரு ஐடியா வர்றது, அதே மாதிரி உங்கள் ஜாப்க்காக, இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக இருக்கிறது, உங்களோட இன்ட்யூஷன் இன்றைக்கி நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன செய்யணும்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யலாம் நீங்கள். அது உங்கள் ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, உங்களோட அப்புறம் வந்து க்ரோத்துக்காக எல்லாமே. புரியுதா? இது ஒரு சிலருக்கு 6 ஆஃப் ஏரியலில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு வந்து திடீர் பணவரவு ஏற்படும். ஓகேவா? இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவுத்தன்மை கிடைக்கும். அது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரமோஷன், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, திடீர்னு வந்து ஒரு பணவரவு அப்படி நடக்கலாம். இல்லைனா ஒரு ஃபைனான்ஸ், எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் ஃபைனான்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ரக்காக இருந்ததுன்னா அந்த ஃபைனான்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். யார் மூலமாவது அது வந்து இறைவன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. அந்த திடீர்னு வரக்கூடிய அந்த பணம் உதவி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு நல்ல லக்கு கிடைக்குது, நல்ல ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னா அது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கணும். புரியுதா? அதை தான் சொல்கிறாரு. கொஞ்சம் வாங்கினீங்கன்னா கொடுக்கவும் செய்யணும். அது வந்து ரொம்ப இது வந்து எப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கருணை, நேசம் இதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரேட்ஃபுல் ஒரு ஹார்ட், ஒரு நல்ல ஒரு இதயத்தை, நல்ல ஒரு மனிதாபிமானமாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு பண்பு மிக்கவங்களாக இருக்காங்க பாருங்கள் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும், ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழறதுல அது ஒரு சந்தோஷம். ஸோ உங்களை வந்து ஒரு அன்பான பர்சனாகவும் இந்த சொசைட்டிக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களால் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் நடக்கணும் அப்படின்றதுனால தான் டிவைன் உங்களுக்கு இப்படி அலைன் பண்ணி உங்ககிட்ட அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணணும், உங்களோட மனசை வந்து நல்ல ஒரு அன்பான பர்சனாக நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஐடியாவோடு நிறுத்தாதீங்க. அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பிரபஞ்சத்தின் குரல் என்ற அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி டிவைன் உங்களுக்கு ஒரு அற்புதமான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட எதிர்பார்ப்பு, நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, கைடன்ஸ் அப்படின்னோடனே கைடன்ஸ்க்காகவே அந்த சில டாபிக் அது பைல் 1லேயும் சரி பைல் 2லேயும் அந்த கைடன்ஸ் அழகாக கொடுத்தாரு. ஓகேவா? சூப்பர். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, ஏரியல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், உங்களுக்கு எந்த ஏஞ்சலோட கனெக்டிவ் அதிகமாக இருக்கோ அந்த ஏஞ்சல் பேரை சொல்லி கமெண்டில் பதிவிடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.